தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் வெற்றிவேல் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். PO வால்யூம் 6 பார்ட் 3 தொடர்ச்சியான வகுப்பு. ஏற்கனவே 50 விதிகள் வரை பார்த்திருக்கின்றோம். 51வது விதிகளில் இருந்து இன்று தன்னுடைய வகுப்பினை நடத்த இருக்கின்றார். அனைவரும் பாடத்தை முழுமையாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி, நான் மியூட் பண்ணிக்கிறேன் வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். 50 ரூல் வரைக்கும் பார்த்துருக்குறோம். நான் நேற்று உட்காந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை ஒன்று விடிகாலையில் போட்டுடுறேன். அந்த அலைன்மெண்ட் மட்டும் பண்ணணும், விடிகாலில் போட்டுடுறேன். அப்படி இல்லைன்னா நைட்டே கூட முடிஞ்சா போட்டுடுறேன். ஓகேங்களா? இப்போ மொத்தம் 128 ரூலா? 128 ரூல். இப்போ 51 பார்க்க போகிறோம். இன்னைக்கு 20 ரூல். மீதி ஒரு 2 கிளாஸ்ல வால்யூம் 6 பார்ட் 3 முடிஞ்சிடும். 51. Postage in transit from the HOs to SOs and cash and stamps in transit between HO and its SO and between SO in account office with the HO. இது அப்படியே பிடிச்சிங்கன்னா புரியாது. ஒன்றும் இல்லை, ஸ்டாம்ப் இருக்குல்ல, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, அதை HOல இருந்து SOக்கு அனுப்புறாங்களா, அதே மாதிரி SOல இருந்து BOக்கு அனுப்புறாங்க. இந்த BOவுக்கும் SOவுக்கும் அனுப்புற ப்ரொசீஜர் என்ன? ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சப் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, சப் ஆஃபீஸ்ல இருந்து BOக்கு அனுப்புறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தான் 51 ரூல். ஓகேவா? அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆபீஸுமே CSI ஆயிருச்சு. எல்லா BOவுமே தர்பன்ல தான் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதனால எல்லாமே எல்லாருக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸ்டாம்ப் வேணுன்ற பட்சத்தில் SOல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கையில தான் எழுத முடியும். புரியுதுங்களா? கையில எழுதி எனக்கு இவ்வளோ ஸ்டாம்ப் வேண்டும், இவ்வளோ டினாமினேஷனு 5 rupees ஸ்டாம்ப் வேணும், 10 rupees ஸ்டாம்ப் வேணும், ரெவென்யூ ஸ்டாம்ப் வேணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டாம்ப், அதாவது டெய்லி அக்கௌண்ட்ல ஸ்டாம்ப் இண்டென்ட்னு போட்டு அனுப்பிடுவாங்க. டெய்லி அக்கௌண்ட் வரும் ஹெட் ஆஃபீஸ்க்கு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஒரு டாக்குமெண்ட்டையும் பிரித்து அந்தந்த பிரான்ச்சுக்கு கொடுக்குற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டையும் என்ன பண்ணுவார்னா ட்ரெஷரர் கிட்ட கொடுத்துட்டு ஒரு ட்ரெஷரர் கிட்ட கையெழுத்து வாங்கிப்பாரு. கையெழுத்து வாங்கிட்ட உடனே அதுக்கப்புறம் ட்ரெஷரர் அதை என்ன பண்ணுவார்னா எடுத்துக்கிட்டு போவாரு. எடுத்துட்டு போய் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி ஸ்டாம்ப் கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டாம்ப் கொடுக்கலாமா, அவங்களுக்கு அனுப்பலாமா, நம்மளுக்கிட்ட எல்லா குவான்டிட்டியும் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்ட உடனே ஆர்டர் கேட்பாரு. போஸ்ட் மாஸ்டர் அந்த ஸ்லிப்லயே, அவங்க எழுதின ஸ்லிப்லயே இந்த மாதிரி ஸ்டாம்ப் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போடுவாரு. ஆர்டர் போட்ட உடனே ட்ரெஷரர் என்ன பண்ணுவார்னா, இந்த ரூல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரெஷரர் சாப்புன்னு சொல்றோம்ல, நீங்க சப் ஆஃபீஸ் போனீங்கன்னா SPM சாப்பு வேலை செய்யல, சாப்பு வேலை செய்யலன்னு சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங் தான் சாப். அந்த சாப் உள்ளார ட்ரெஷரர், ஹெட் ஆஃபீஸ் ட்ரெஷரர் சப் ஆஃபீஸ்க்கு ஸ்டாம்ப் அனுப்புறதுக்காக உள்ளார லாகின் ஆவார். லாகின் ஆயிட்டு MIGO அதுதான் ஸ்டாம்ப் சப் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு நம்ம இன்வோக் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் கோடு. அந்த கோடு மூலயமா தான் நம்ம HOல இருந்து SOக்கு ஸ்டாம்ப் அனுப்ப முடியும். அதே மாதிரி அந்த கோடு மூலயமா தான் SOல இருந்து BOவுக்கும் ஸ்டாம்ப் அனுப்புவாங்க. நீங்க தர்பன்ல உங்களுக்கு ஸ்டாம்ப் ரிசீவ் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பேக் வரக்குள்ளேயே பேக்கை ஓபன் பண்ணிட்டு, சப்போஸ் அதுவே உட்காரலன்னா போய் மேனுவலா ப்ராடக்ட்ல ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி போட்டு சேவ் கொடுத்துருவீங்க. உங்களோட தர்பன் டிவைஸ்ல அது இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ராடக்ட் சேல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸ்டாம்ப். இதுவே சப் ஆஃபீஸ்ல இருந்தும் ஒரே மாதிரி தான் சாப்ல நீங்க மொபைல் வச்சிருக்கிறதால உங்க ஒர்க்கையும் அவங்களே பண்ணிடுவாங்க. மிகோல போயிட்டு இந்த BOவுக்கு ஃப்ரம்ன்றது ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் போஸ்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரம் SOவோட பேர் போட்டுப்பாங்க. அந்த SOவோட ஸ்டோரேஜ் லொகேஷன் போட்டுருவாங்க. அதே மாதிரி BOவோட பேரு, BOவோட ஸ்டோரேஜ் லொகேஷன் போட்டுட்டு ஒரு என்டர் கொடுத்த உடனே வந்துடும். உங்களுக்கு என்னென்ன ஸ்டாம்ப் அனுப்புறாங்களோ அதை ஒவ்வொரு கேட்டகரியா போட்டு சேவ் கொடுத்துட்ட உடனே அந்த ஸ்டாம்ப் உங்களோட BOவோட MB52, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், MB52னா என்னன்னா ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரெஜிஸ்டர், அதுல போயிட்டு ஏறிடும். நீங்க இந்த BO உங்க SOல இருந்து
உங்க பிஓக்கு அனுப்புற ஸ்டாம்பை வந்து நீங்க ரிசீவ் பண்ணவில்லை என்றால் என்ன இருக்கும்? டிரான்சிட்ல நிற்கும். நீங்க ரிசீவ் பண்ணாதான் அந்த டிரான்சிட்ல இருந்து போகும், தொங்கல்லே நிற்கும். அதே மாதிரி தான் ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வந்து ஸ்டாம்ப் அனுப்புறாங்கன்னா ட்ரெஷரர் வந்து மிகோ மெட்டீரியல் இன்வென்ட்ரி கோன்னுவாங்க, MIGO. அதுல போயிட்டு நான் ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வந்து ஸ்டாம்ப் அனுப்புறேன் அப்படின்றத நம்ம சாஃப்ட்வேர்ல ஃப்ரம் ஸ்டோரேஜ் லொகேஷன் கொடுத்து டு ஸ்டோரேஜ் லொகேஷன், எஸ்ஓட ஸ்டோரேஜ் லொகேஷன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்னென்ன ஸ்டாம்ப் வேணுமோ எல்லாத்தையும் அனுப்புவாங்க. போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் எடுப்பாங்க. சரிங்களா? இன்வாய்ஸ் ஸ்லிப் எடுத்து அதை வந்து எஸ்ஓக்கு வந்து அனுப்புவாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன டிரான்சாக்ஷன் கோடு மூலயமா எஸ்ஓல இருந்து எஸ்ஓக்கு ஸ்டாம்ப் அனுப்புறாங்க அப்படின்னா MIGO. அதே மாதிரி ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரெஜிஸ்டர் பார்க்கணும்னா என்ன டிரான்சாக்ஷன் கோடுனா MB52. ஓகேங்களா? 2 விஷயமாச்சுங்களா? 3வது விஷயம், இன்வாய்ஸ் ஸ்லிப் வந்து MB90ல வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஸ்டாம்ப் கட்டுறதா இருந்தா அந்த ஸ்டாம்ப் கட்டுறதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோடு MIGO. ஸ்டாம்ப் பேலன்ஸ் ஒரு பிஓலியா இருக்கட்டும், ஒரு எஸ்ஓலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹெச்ஓலியா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு நீங்க மேனுவலா எழுதி வைக்கிற மாதிரி சிஸ்டத்துல எங்க இருந்து வேணாலும் பார்க்கறதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோட்னா MB52, மெட்டீரியல் பேலன்ஸ் 52. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாம்ப் அனுப்புறாங்கல்ல, அந்த ஸ்டாம்பை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எங்க ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோட்னா MB90. 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன், 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 52, மெயின்டெனன்ஸ் ஆஃப் எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் எங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சப் ஆபீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை எங்க அனுப்புவாங்க? ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. ஹெச்ஓக்கு அனுப்புனா ஹெச்ஓல தானே எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அவங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் 52வது ரூல். ஒரு எஸ்ஓல இருந்து டெய்லி அக்கௌண்ட் வருது, அந்த டெய்லி அக்கௌண்ட்டை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் எடுக்கிறாரு. எடுத்து ஏற்கனவே சொன்ன கதை தான், எல்லாம் இருக்கிறது எல்லாம் அவங்க இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட கையெழுத்தை வந்து போடுறாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டோட கையெழுத்தை போடுறாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கையெழுத்து போட்டு டேட் ஸ்டாம்ப், ஹெச்ஓட டேட் ஸ்டாம்ப், ஒவ்வொரு எஸ்ஓ, ஒரு ஹெச்ஓக்கு கீழே ஒரு 20 எஸ்ஓ இருக்குதுன்னா ஒவ்வொரு டேட் ஸ்டாம்ப், ஒவ்வொரு எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்லயும் டேட் ஸ்டாம்ப், ஹெச்ஓட டேட் ஸ்டாம்ப் அடிச்சிடுறாங்க. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கையெழுத்து போட்டது இல்லாம ஹெட் போஸ்ட் மாஸ்டர் கிட்டையும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு டெய்லி பண்டில், இதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து 20 ஆபீஸ்ல இருந்து எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட் வருதுன்னா அந்த 20 ஆபீஸ்லயும் வந்து கரெக்டா வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கடைசி ஆபீஸ் வரைக்கும் அடுக்கி டெய்லி பண்டில்ல வந்து ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க ஹெட் ஆபீஸ்ல. நீங்க சப் ஆபீஸ்ல வந்து அனுப்புறீங்கல்ல, பிஓல அனுப்புறீங்கல்ல, பிஓல 10 பிஓ இருக்குது. 10 பிஓ வந்து ஒருத்தவங்க நீங்க வந்து பேகை வந்து கட்டி, பிஓ பேகை கட்டி அனுப்பிச்சிடுறீங்க. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பிஓல இருந்து வரத்தையும் எடுப்பாரு. எடுத்து செக் பண்ணிட்டு பின்னாடி எவ்வளவு அமௌண்ட் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கு நாளைக்கு இவ்வளவு கட்டணும், SB26 எழுதியிருக்காங்களா, ஓகே அதை அனுப்பணும், SB28 கேட்டிருக்காங்களா, அதை அனுப்பணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கு அத்தாச்சியாதான் SPM வந்து உங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட் பின்னாடி ஒரு கையெழுத்து போடுவாங்க. நீங்க BPM கையெழுத்து போடுறீங்கல்ல, அதுக்கப்புறம் பிஓட டேட் ஸ்டாம்ப் படிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி எஸ்ஓட டேட் ஸ்டாம்ப் படிப்பாங்க. 10 பிஓல இருந்து வரத்தையும் வந்து பிஓ வைஸா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கி தச்சு அதையும் தான் ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. ஆனா ஹெச்ஓல பிஓட ரெக்கார்டு எதுவும் ஃபைல் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் செக் பண்ணிட்டு திருப்பி வந்து உங்களுடைய எஸ்ஓக்கே வந்து அந்த டெய்லி அக்கௌண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. அப்ப ஹெச்ஓல ஃபைல் பண்ற டெய்லி அக்கௌண்ட்டை என்ன மொடாலிட்டியில ஃபாலோ பண்ணணும்னா, ஃபைல் பண்ணணும்னா டெய்லி பண்டில். ஓகேங்களா? 20 வந்து தச்சு 20 எஸ்ஓதும் வந்து தச்சு டெய்லி பண்டிலா வந்து ஃபைல் பண்ணிப்பாங்க. இதுல முக்கியமான கேள்வினா என்னன்னா, எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து எப்படி ஃபைல் பண்ணுவாங்கன்னு கேட்டா டெய்லி பண்டில் மூலயமா ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றதான் அதுக்கான பதில். அடுத்தது பாத்தீங்கன்னா 53, எக்ஸாமினேஷன் ஆஃப்
எக்ஸாமினேஷன் ஆஃப் சப் ஆஃபீஸ் பேலன்ஸ் பை ஹெட் ஆஃபீஸ். அதாவது சப் ஆஃபீஸ்ல பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறாங்க. 52வது ரூல், டெய்லி அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து ஃபைல் பண்ணணும்னு. ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு ஃபைல் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறாங்களா? இல்ல, அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். முக்கியமா வந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணணும். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவார்னா, டெய்லி அக்கௌண்ட் வந்த உடனே செக் பண்ணுவாரு இவங்க எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. கேஷ் பேலன்ஸ் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 50,000 ரூபாய் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த சப் ஆபீஸோட மேக்சிமம் பேலன்ஸே வந்து 20,000 ரூபாய் இருக்குதுன்னா இவங்க 30,000 ரூபாய் எக்ஸஸா வச்சிருக்காங்க. அந்த எக்ஸஸா வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது வந்து காரியங்கள் எழுதியிருக்காங்களா அப்படின்றத பாப்பாரு. சப்போஸ் ரிவர்ஸ் சைட்ல எதுவுமே எழுதல, லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லயபிலிட்டிஸ் எதுவுமே எழுதல அப்படின்னா வந்து உடனே வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி இவங்க எதுவுமே எழுதாம வந்து டெய்லி அக்கௌண்ட்ல எக்ஸஸா கேஷ் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் டேபிள்ல வச்சிருவாரு. போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா போன் பண்ணி கேட்கலாம். இதுவே ரிப்பீட்டடா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதை யாருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா அந்த டிவிஷனோட சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரூல்ல, எஸ்ஓவோட பேலன்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு அதாவது டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்து மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஓல ஜென்ரலா என்னன்னா 5,000 7,500 இது மேக்சிமம் மினிமம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. சில பிஓல ரிவைஸ் பண்ணி ஏற்றிருக்கலாம் ஒவ்வொரு டிவிஷன்ல, ஆனா ஜென்ரலா இது இருக்கும். அதே மாதிரி எஸ்ஓல இவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் கேஷ்ல இவ்வளோ, மேக்சிமம் பேலன்ஸ் கேஷ்ல இவ்வளோ அப்படின்றத டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்து எம்ஏபின்னுவாங்க, மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்சஸ் சப் அக்கௌண்ட்ல இருக்கு. இப்ப எங்க ஹெச்ஓல என்ன பண்ணுவார்னா பெருசா ஒரு அட்டையில ஒட்டி வச்சுப்பாரு. ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி அக்கௌண்ட் வருது இல்ல, டெய்லி அக்கௌண்ட் வந்தோடனே இவங்க பேலன்ஸ் வந்து நான் சில காலம்லாம் வந்து முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க மேனுவலாவும் வந்து சிஸ்டத்துல பாக்குறதோட சில டைம் மேனுவலா பாக்குறது ஈஸின்ட்டு ஜஸ்ட் வந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, ஆனா இவங்களுக்கு ஆத்தரைஸ்டு இவ்வளவுதான், லயபிலிட்டி எழுதியிருக்காங்களா எழுதல, இசிபி மெமோ போட்டிருக்காங்களா போடல, அப்ப வந்து இஷ்யூ இருக்குன்னு ஒரு எரரை போட்டு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வச்சிருவார் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். போஸ்ட் மாஸ்டர் வந்து கையெழுத்து போட்டு அமைச்சிருவார். ரெகுலரா இது வந்து நடக்குதுன்ற பட்சத்தில் அதை யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டிவிஷனல் சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஜென்ரலா ஒவ்வொரு ஆபீஸ்லயும் எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நிறைய டீ கோடு இருக்குது, கேஷ் பேலன்ஸ் டீ கோடு இருக்கு. அந்த கேஷ் பேலன்ஸ் டீ கோட் மூலயமா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஒரு சில டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகலைன்னா அந்த டிரான்சாக்ஷனை பார்க்கக்கூடிய மெனு என்னன்னா FAGLL03 FAGLL03. இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கேள்வி பதிலாக கொடுக்கறக்குள்ள இதையும் தான் கொடுப்பேன். ஜஸ்ட் வந்து நீங்க அப்ப மனப்பாடம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல. நான் இப்ப சொல்றத ஜஸ்ட் வந்து அப்ப படிக்கிறக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓ, ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகாம ஏதாவது இருந்துச்சுன்னா எதுல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் செக் பண்றாருன்னா FAGLL03 தான் வந்து பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் சப் ஆஃபீஸ் பேலன்சஸ் பை ஹெட் ஆஃபீஸ். இதைதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, சப் ஆஃபீஸ் பேலன்ஸை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க ஹெட் ஆஃபீஸ்ல. நீங்க பிஓல இருக்கு பாத்தீங்களா, பிஓட பேலன்ஸையும் வந்து நீங்க டெய்லி அக்கௌண்ட் எழுதுறீங்கல்ல ACG 22A, அந்த டெய்லி அக்கௌண்ட்டும் சிஸ்டத்துலயும் சாப்லயும் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றது சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து செக் பண்ணணும். சப்போஸ் பேலன்ஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸோட பேலன்ஸ் டிஃபர் ஆகுதுன்னா நீங்க எழுதியிருக்கிற டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் சிஸ்டம்ல காமிக்கிற சிஸ்டம் ஜென்ரேட்டட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் டிடிஆர்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஐல, டெய்லி அக்கௌண்ட் நம்ம நார்மலா சொல்லுவோம், இந்த டிடிஆர் ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணி சப்போஸ் பேலன்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து தப்பா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து யாருகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா டிவிஷனல் ஹெட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிஓல பேலன்ஸ் வந்து
நீங்க காரணமே இல்லாம எக்ஸஸா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எஸ்பிஎம்க்கு கொடுக்கணும். இன்னைக்கு கூட கொடுத்தாரு எங்க சப் அக்கௌண்ட் கிளர்க்கு, இந்த மாதிரி இந்தந்த பிஓல வந்து எக்ஸஸா வந்து பேலன்ஸ் வச்சிருக்காங்க, நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க, ஏன்னா லைபிலிட்டி எதுவும் நோட் பண்ண மாட்டேன்றாங்க டெய்லி அக்கௌண்ட்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு எஸ்பிஎம்க்கு ஒரு எஸ்ஓ ஸ்லிப்ல இன்வாய்ஸ் பண்ணி அதாவது டைப் அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. நாளைக்கு எஸ்பிஎம் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிஓக்கும் வந்து எந்தெந்த பிஓல எக்ஸஸா வச்சிருக்கிறீங்களோ காரணம் சொல்லாம, மேக்சிமம் வந்து நான் எஸ்பிஎம் இருந்தா என்ன பண்ணுவேன்னா, எந்த பிஓலையும் காசு வந்து மேக்சிமத்துக்கு மேல வச்சுக்க விட மாட்டேன். இன்னும் கேட்டீங்கன்னா ரூல் படி மினிமத்துக்கு மேலேயே வச்சுக்க கூடாது. நீ எவ்வளவு கேஷ் வேணாலும் காலையில கேளு, நான் கட்டுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, பிஓல சேஃப்டி கிடையாது. ஓகேங்களா? நீங்க கேஷை காட்டி அமிச்சிட்டா லயபிலிட்டி பின்னாடி எழுத போறீங்க, எனக்கு வந்து ஐபிபிபி விட்ராயல் இருக்குது, இவ்வளவு செலவு இருக்குது அப்படின்னு வந்து எழுதி அமிச்சோடனே நான் அடுத்த நாள் காலையிலே கட்ட போறேன். உங்ககிட்ட கேஷ் இருந்து மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து கேஷ் வந்து எக்ஸஸா வச்சிருக்கிறதுக்கு விட்டீங்க அப்படின்னு உங்களையும் கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் வச்சுக்கிட்டேன்ட்டு எஸ்பிஎம்மையும் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு அன்னைய நாள் டெய்லி அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில வந்து எவ்வளவு கேஷ் வேணுமோ கேஷை வந்து அனுப்பிடுறது தான் எஸ்பிஎம்மோட வேலை. நான் இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 விஷயம் சொல்லியிருக்கேன். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கோட வேலை என்னன்னா, எஸ்ஓட பேலன்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, பிஓட பேலன்ஸும் பார்க்கணும். அதே மாதிரி மினிமத்துக்கு கம்மியா வச்சிருந்தாலும் வந்து எஸ்பிஎம் வந்து இந்த மாதிரி மினிமத்துக்கு கேஷ் ஏன் கம்மியா போயிடுச்சு அப்படின்றதுக்கும் காரணம் எழுதணும். மேக்சிமத்துக்கு அதிகமா வச்சிருந்தாலும் ஏன் மேக்சிமத்துக்கு அதிகமா வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கும் காரணம் எழுதணும். சப்போஸ் எழுதலன்ற பட்சத்தில் கண்டிப்பா வந்து இவங்க எரர் என்ட்ரி போட்டு அனுப்பணும். இதையே வந்து என்ன சொன்னா, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பிஓ பேலன்ஸையும் வந்து செக் பண்ணணும், எஸ்ஓ பேலன்ஸையும் செக் பண்ணணும். எக்ஸஸா வச்சிருந்தாலும் கேஷுக்கு வந்து அந்த கேஷுக்கான காரண காரியத்தை வந்து எஸ்பிஎம் சொல்லியிருக்கணும். சொல்லலைன்ற பட்சத்தில் அதை வந்து எரர் போட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி மினிமம் கேஷுக்கு கம்மியா வச்சிருந்தாலும் அதுக்கான காரணத்தையும் வந்து அவர் சொல்லணும். ஓகேங்களா? இது எல்லாம் எதுல தெரியும்னா, மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்சஸ், எம்ஏபின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஹெச்ஓக்கு வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ணியிருக்கிறத வச்சுதான் வந்து அவங்க வந்து இவ்வளோ கேஷ் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு மினிமம் மேக்சிமம் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க அதாவது தப்பு நடந்தால் அந்த எரரை வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ்ஓ ஸ்லிப் போகுது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஓக்கு அன்னைக்கு வந்து கண்டிப்பா இந்த எரரெல்லாம் நோட் பண்ணி அனுப்பிச்சாகணும். நான் ஏற்கனவே சொன்னதான், இதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். 53வது ரூலு இதுதான். நான் சொன்ன விஷயம்தான் 53வது ரூல்ல இருக்கும். அடுத்தது வந்து 54, ஆக்ஷன் டு பி டேக்கன் பை ஹெட் போஸ்ட் மாஸ்டர் ஆன் இர்ரெகுலாரிட்டிஸ் இன் கனெக்ஷன் வித் சப் ஆஃபீஸ் பேலன்ஸ். அதையும் சேர்த்தே சொல்லிட்டேன். சப்போஸ் ஏதாவது பேலன்ஸ் வந்து சப் ஆஃபீஸ் பேலன்ஸ் வந்து தப்பா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அந்த எஸ்பிஎம் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்க சொல்லணும் எஸ்ஓ ஸ்லிப் மூலியமா. சப்போஸ் சொல்லலைன்ற பட்சத்தில் ஏதாவது வந்து சஸ்பிஷன், இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்றது போஸ்ட் மாஸ்டர் வந்து ஸ்லைட்டா டவுட் வந்தா கூட அதை உடனே வந்து இந்தந்த ரீசன் இந்தந்த டேட்ல வந்து ஃபேக்ஸ், இந்தந்த டேட்ல இவ்வளோ எக்ஸஸா வச்சிருக்காரு அப்படின்றத நாங்க திருப்பி சொல்லியும் இவங்க யாரும் திருத்திக்கல அப்படின்றத என்ன ஃபேக்டோ அதை உடனே வந்து சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும். முக்கியமா பேலன்ஸை வந்து செக் பண்றது யாரோட டியூட்டினா ஹெட் போஸ்ட் மாஸ்டர். புரியுதுங்களா? செக் பண்றதுனா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ஆனா முக்கியமா பேலன்சஸ் ஆத்தரைஸ்ட வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணி பண்றது ஏதாவது ஒண்ணுன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் கேட்பாங்க. ரெசிப்ட் ஆஃப் எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட். எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட்னா உங்களுக்கு நான் அழகா சொல்றேன், எஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பெருசா வந்து ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்ல என்னன்னா டேட் போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 1ஆம் தேதினா 1ஆம் தேதி கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெச்ஓ எவ்வளோ, 10,000னா 10,000. அதே மாதிரி
கேஷ் ரெமிட்டட் டு ஹெச்ஓ 10,000னா 10,000 போடுவாங்க. அதே மாதிரி செக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காலம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டாம்ப் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாம்புக்கு ஒரு காலம். அதுக்கப்புறம் எஸ்ஓட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேங்களா? போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பேலன்ஸ், ரெவென்யூ ஸ்டாம்ப் பேலன்ஸ், சர்வீஸ் ஸ்டாம்ப் பேலன்ஸ். இது மட்டும் இல்லாம 10 பிஓ இருக்குன்னா 10 பிஓவோட க்ளோசிங் பேலன்ஸையும் கூட்டி அது ஒரு காலம். இது ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்து கண்டிப்பாக போட வேண்டும். போட்டுட்டு 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி இப்ப பேலன்ஸ் இந்த ஒரு எஸ்எம்ஆர் ரிப்போர்ட்டை வச்சு அந்த பிஓல அந்த எஸ்ஓல என்ன பண்றாங்கன்ட்டு அழகா பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அதுதான் நீங்க வந்து கேஷ் ரிசீவ் பண்ணதையும் வந்து போட்டாச்சு, கேஷ் ரெமிட் பண்ணதையும் போட்டாச்சு, செக் வந்ததையும் போட்டாச்சு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்ததையும் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு பேலன்ஸ் வருது பார்த்தீங்களா? பேலன்ஸ் ரெகுலரா அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா செலவே பண்ணாம இவங்க ஏன் பேலன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதே மாதிரி 10 பிஓவும் சேர்த்து ஒரு 7,500 ரூபாய் தான் மேக்சிமம். 10 பிஓக்கு என்ன ஆச்சு? 75,000. 75,000க்கு மேல வந்து அதிகமா வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு பிஓல மேக்சிமம் கேஷ் வந்து அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு அழகா இதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை என்னன்னா எஸ்எம்ஆர் வந்து 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதியோ 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதியோ அழகா போட்டு எஸ்பிஎம் வந்து எஸ்ஓட டே ஸ்டாம்ப் கையெழுத்து சீல போட்டு பின்னாடி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். இந்த இப்ப மே மாசம்னா மே மாசத்துக்கு ஆர்எல் எவ்வளவு புக் பண்ணோம், ஸ்பீடு எவ்வளவு புக் பண்ணோம், எஸ்பி வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணோம், ஆர்டி எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி அதுல ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்ட உடனே சப் அக்கௌண்ட் கிளர்க்கு வரும். சப் அக்கௌண்ட் கிளர்க்கு இசிபி மெமோவும் ஒரு காலம் வரும். சப் அக்கௌண்ட் கிளர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு 20 எஸ்ஓனா 20 எஸ்ஓல இருந்த வந்த எஸ்எம்ஆரையும் வந்து ஃபைல் பண்ணிட்டு யாருக்கு அனுப்பணும்னா பழசுல கிடையாது. இந்த ரூல் வந்துட்ட பிறகுதான் டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். சூப்பர்னட் வந்து எஸ்எம்ஆரை வந்து ரிவ்யூ பண்ணுவார். ஓகேங்களா? இவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கறதுனா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதை ரிவ்யூ பண்ணி இவங்க அனுப்பிச்சாங்கன்னா யார் வந்து எஸ்எம்ஆரை ரிவ்யூ பண்ணுவான்னா எஸ்பி சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து எஸ்எம்ஆரை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பழசுல அது கிடையாது. இப்ப எல்லா பழசுலயும் வந்து அது எஸ்எம்ஆர் வந்து ரிவ்யூ வந்து டிவிஷன் ஆஃபீஸ்ல தான் பண்ணுவாங்க. டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போயிடும். நீங்க மேக்சிமம் வந்து ஃப்ராடு பண்ற ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்ஆரை வச்சே ஒரு காலத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இது இங்க எங்கேயோ வந்து தப்பு நடக்குது. ஏன்னா காசு நிறைய இருக்கு, அடுத்த நாள் வந்து அந்த காசு வந்து குறையாம இருக்குதுன்னா ஏன் இவங்க காசு வந்து கையில எக்ஸஸா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒண்ணு வர வந்துச்சுன்னா ஹெச்ஓக்கு வந்து அனுப்பிச்சிடணும், செலவாச்சுன்னா கேஷ் வந்து மினிமம் கேஷ்க்கு வச்சுக்கணும் அப்படின்றது அழகா பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. பார்ட் 3 என்னன்னா பிரான்ச் ஆஃபீஸை பத்தி. இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஏன்னா பிஓல ஒர்க் பண்றீங்கன்ற பட்சத்து உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். அடுத்தது பார்ட் 4 வந்து போஸ்ட்மேன் சம்பந்தமானது. அது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ 56 கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஓ பேக்ஸ். ஒரு பிஓ பேக்னு அக்கௌண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தா என்னென்ன இருக்கும்? பிஓ பேக்ல பிஓ ஸ்லிப்பு கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் பிஓ பேக்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்எல், ஸ்பீடு, சிஓடி, விபி, இஎம்ஓ. நீங்க ஏதாவது பாஸ்புக் அமைச்சிருக்கிறீங்க, பேலன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கோ ரிவைவலுக்கோ வேற எதுக்காவது அமைச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கான எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு பிஓ பேக்ல இது எல்லாமே இல்லாம கூட இருக்கலாம். ஆர்டினரி தபால் இல்லாம இருக்கலாம், ஆர்எல் இல்லாம இருக்கலாம், இஎம்ஓ இல்லாம இருக்கலாம். ஆனா பிஓ ஸ்லிப்ன்றது மேண்டேட்டரி, கம்பல்சரி. ஒரு பிஓல வந்து நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் முன்னாடி நாள் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாம இருந்தா கூட அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பிஓ ஸ்லிப் அனுப்புறக்குள்ள ஒரு பேலன்ஸ் வருது பார்த்தீங்களா? அந்த பேலன்ஸை வந்து கரெக்டா வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து நேற்று அமிச்ச பேலன்ஸும் இவங்களுக்கு வர பேலன்ஸும் வந்து கரெக்டா. இப்ப சிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் ஆகுது வந்து உட்காரத்துக்கு. நீங்க உங்களுக்கு வரக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எஸ்பிஎம்மா இருந்தா
நீங்க அனுப்புறீங்கல்ல இன்னைக்கு பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் வந்து கரெக்டான பேலன்ஸ் அப்படின்ட்டு அடுத்த நாள் சிஸ்டத்துல இருந்து எடுத்து ஒரு சுழிச்சு உங்களோட பேலன்ஸை போட்டு கீழே வந்து நாட் சிங்க்டு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. பிஓ பேக்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்சூர்டு ஆர்டிக்கலா இருந்தா இன்சூர்டு ஆர்டிக்கல் வந்து பிஓ ஸ்லிப்ல இன்சூர்டு ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு வருதுன்ற பட்சத்தில் அந்த இன்சூர்டு ஆர்டிக்கலோட வெயிட் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணியிருக்கணும். மோட் ஆஃப் சென்டிங் ரெமிட்டன்சஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எப்படி வந்து ரெமிட்டன்ஸ் வந்து அனுப்புறாங்க? 2 விதத்தில் தாங்க அனுப்புறாங்க. ஒன்னு வந்து பேக் மூலயமா, இன்னொன்னு வந்து யார் வந்து பேக் எடுத்துட்டு போறாங்களோ அவங்ககிட்ட கேஷை கொடுத்து அனுப்புவாங்க. 40,000 இருந்தா பேக்லேயே கட்டிட போறாங்க. 40,000 இல்லாத பட்சத்தில் அமௌண்ட் எக்ஸஸா இருக்குதுன்னா ஒன்னு பிபிஎம் நீங்க போய் வாங்கிட்டு வர போறீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப போறாங்க. ஓகேங்களா? இதுதான் மோட்ஸ் ஆஃப் சென்டிங் ரெமிட்டன்சஸ் டு பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முக்கியமா பிஓ பேக் வருதுன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த பிஓ ஸ்லிப் எடுத்து நம்மளுக்கு கேஷ் அனுப்பிச்சிருந்தால் அந்த கேஷை வந்து கரெக்டா வந்து வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல நோட் பண்ணியிருக்காங்களா, வெயிட்டும் கேஷ் பேக்கோட வெயிட்டும் வந்து கரெக்டா வந்து டேலி ஆகுதா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி ஆகணும். பிஓ ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் 2 காப்பி எடுக்கணுங்க. எஸ்ஓல ஒரு காப்பியை வந்து எஸ்ஓல வந்து ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க, இன்னொரு காப்பி தான் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனா இதுவா ஜென்ரலா ப்ரொசீஜர் நடக்குது? ஒரு காப்பி தான் எடுப்பாங்க மேக்சிமம் பேரு. பட் ரூல் படி வந்து பிஓ ஸ்லிப், ஒரு எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க, பிஓ ஸ்லிப் எத்தனை காப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா 2 காப்பி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப். சிஎஸ்ஐ ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பும் வந்து அதே மாதிரி ஸ்டாம்ப் பேக் வருதுன்னா ஸ்டாம்ப் பேக்கோட வெயிட்டையும் நீங்க பிஓ ஸ்லிப்ல கரெக்டா இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறது செக் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத போடணும். இன்னொரு முக்கியமான இந்த ரூல்லயே கொடுத்துருக்கிறது 57th ரூல்ல என்னன்னா, இப்போ 1 lakh வந்து கேஷ் வந்து பிபிஎம் வந்து எடுத்துக்கிட்டு போறாரு எஸ்ஓல இருந்து அப்படின்னா அவருக்கு 30 ரூபாயும் டூ அண்ட் ஃப்ரோ பஸ் பேர் 30 rupees plus டூ அண்ட் ஃப்ரோ பஸ் பேர். இப்போ 30 ரூபாய் போறதுக்கு 10 ரூபாய், வரத்துக்கு 10 ரூபாய்னா 50 ரூபாய் உங்களுக்கு மணி ரெசிப்ட்ல சார்ஜ் பண்ணி கொடுக்கணும். இதுவே 1 லட்சத்துக்கு மேல போகுதுன்னா 50 ரூபாய் பிளஸ் டூ அண்ட் ஃப்ரோ பஸ் பேர் இதை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? யாராவது வாங்காம கேஷ் வாங்கிட்டு வரீங்கன்னா இனிமேட்டு சார் இந்த ரூல் படி எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கிட்டு போனா 30 ரூபாய் பிளஸ் டூ அண்ட் ஃப்ரோ பஸ் பேர் வந்து கொடுக்கணும் சார், கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்க, பேமெண்ட் ஆஃப் ₹30 per occasion plus actual conveyance charges for cash conveyance of amount less than 1 lakh. புரியுதுங்களா? 1 lakhக்கு மேல போகுதுன்ற பட்சத்தில் ரூபாய் 50 ரூபா. இது ஒரு தாட்டி ஐபி எக்ஸாம்லயே 2016 தெரியல கேட்டிருந்தாங்க. அடுத்தது பிஓ ஸ்லிப். நான் ஏற்கனவே சொன்னேன்தான், பேக் வந்து வெறும்னே கூட வரலாம், ஆனா இந்த பிஓ ஸ்லிப் வராம கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒரு பிஓ ஸ்லிப்னா அந்த பிஓ ஸ்லிப்ல பேலன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்புற கேஷோட வெயிட் என்னாலையும் எழுத்தாலையும் இருக்கணும். அதுக்கப்புறம் போஸ்டேஜ் இல்ல ஸ்டாம்ப் ஏதாவது அனுப்புறாங்கன்னா அதோட வெயிட்டும் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வந்து இருக்கணும். பிஓ ஸ்லிப் 2 எடுக்கணும். ஒன்னு வந்து அக்கௌண்ட் ஆபீஸ்ல வச்சுப்பாங்க, இன்னொன்னு தான் வந்து பிஓக்கு அனுப்புவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கேஷ் வந்து பிஓக்கு அனுப்புறாங்கன்னா எந்த டிரான்சாக்ஷன் கோடு மூலயமா கேஷை வந்து உங்க எஸ்ஓல இருந்து அனுப்புறாங்கன்னா நீங்க தர்பன்ல வந்து ரிசீவ் பண்றது உங்களுக்கு தெரியும். இதே எஸ்ஓல வந்து ஒரு பிஓக்கு கேஷ் கட்டணும்னா அந்த எஸ்பிஎம் என்ன பண்ணுவார்னா ZFFV50 அப்படின்ற டிரான்சாக்ஷன் கோட்ல போய் தான் வந்து உங்க பிஓ பேரை செலக்ட் பண்ணி கேஷ் வந்து கட்டுவாரு. அதுக்கப்புறமேட்டு கேஷ் கட்டுவாரு. அதுக்கு முன்னாடி ஆர்எல், மணி ஆர்டரு, ஸ்பீடு இது எல்லாத்தையும் வந்து டிபிஎம்எஸ்னு சொல்லுவாங்க, டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ். அதுல போயிட்டு
உங்க பிஓவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு போக வேண்டிய எல்லா ஆர்டிகலையும் வந்து முதல்ல இன்வாய்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு கேஷ் வந்து கட்டுறத ZFFV 50ல போய் கேஷை கட்டிடுவாங்க. இது ரெண்டும் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன, பிஓ ஸ்லிப்பை வந்து ஜென்ரேட் பண்ணணும். பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கோட்னா ZMO RICT டேட்டா, ZMO _RICT _டேட்டா. புரியுதுங்களா? இதுதான் டி கோடு. இந்த டி கோடு மூலயமா தான் பிஓ ஸ்லிப்பை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ணிட்டு, பிஓ ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணியாச்சு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கோடுக்கு போவாங்க. அது என்னன்னா ZBO ஸ்லிப்பு. புரியுதுங்களா? முதல்ல வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கல் எல்லாத்தையும் வந்து இன்வாய்ஸ் பண்ணிடுறாங்க. டிபிஎம்எஸ்ல போயிட்டு ஒரு பிஓக்கும் போக வேண்டிய ஆர்டிக்கலை அது வந்து ZFFV 50. அதுக்கப்புறமேட்டு ZMO பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ணி ஆகணும். பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்றதுக்கு ZMO RICT டேட்டான்ற டி கோட் மூலயமா போய் எப்படி இருக்கும்னா, ZMO RICT டேட்டா போயிட்டோடனே ஏதாவது காசு வந்து ஏற்கனவே வந்து ZFFV 50 மூலயமா கேஷை வந்து அந்த பிஓக்கு தள்ளியாச்சு. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் வந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பரை இந்த டேட்டான்ற காலத்துல அடிப்பாங்க. அடிச்சுட்டு எவ்வளோ டினாமினேஷனு, இப்போ 500 ரூபாய் 10 கட்டுறோம்னா 10ன்னு போட்டு 5000 ரூபான்னு போட்டு எல்லா சிஸ்டத்துல என்னாலையும் எழுத்தாலையும் வந்து ஃபிகர்ஸை வந்து நோட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு போய் தான் ZBO ஸ்லிப்ல பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. முதல்ல இன்வாய்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற பிஓ ஸ்லிப் தான் உங்களுக்கு வருது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, அந்த பிஓ ஸ்லிப்ல ஆர்டிகல் வந்து அதாவது டெலிவரி ஸ்லிப்பு எடுத்து போட்டு அனுப்புனாங்கன்னா பிரச்சனை இல்லை, கூடயே பின்னடிச்சு. இல்லைன்னா இத்தனை ஆர்எல் அனுப்புறோம், இத்தனை ஸ்பீட் அனுப்புறோம், இத்தனை சிஓடி அனுப்புறோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணியிருக்கணும். நோட் பண்ணலன்னா கூட இப்ப டிபிஎம்எஸ்ல நம்ம வந்து ஒரு பிஓக்கும் 10 ஆர்லோ 20 ஆர்லோ இன்வாய்ஸ் பண்றத பிரிண்ட் அவுட் எடுத்து பிஓ ஸ்லிப்ல வந்து பின்னடிச்சு அமிச்சிட்டாலும் வந்து என்ன, சில பிஓல சில எஸ்ஓல பண்ணுவாங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அமிச்சிருவாங்க. அமிச்சிட்டோடனே அதையே வந்து டெலிவரி ஸ்லிப்பா கூட வந்து அந்த பிஓல வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. கையில உட்காந்து எழுத மாட்டாங்க. பிஓ பேக் வந்து ஜென்ரேட் பண்றதுக்குள்ள பிஓ பேக் நம்பர் போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிஓ ஸ்லிப்ல தெளிவாகவே இருக்கும். LBT பேக் நம்பர்னு போட்டு LBTன்னு ஆரம்பிச்சு நம்பர் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பிஓ ஸ்லிப் நம்பர்னு ஒண்ணு வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. பிஓ ஸ்லிப் நம்பர் இருக்கும், பிஓ பேக் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து பேலன்ஸ் இருக்கும், டேட் இருக்கும், இதெல்லாம் பார்கோட் கூட அந்த இதுல இருக்கும். அப்புறம் எவ்வளவு ஆர்டிகல் வந்து எஸ்பிஎம் வந்து 10 ஆர்டிகல் ஆர்ல 10 ஆர்டிகல் ஸ்பீடுன்னா இருக்கும். ஆனா வந்து எஸ்பிஎம் பண்ணலன்னா வந்து அதுல எதுவும் இருக்காது. பட் சட்டப்படி பண்ணணும். இது எல்லாம் வந்து எஸ்ஓல வந்து பிஓக்கு கட்டுறாங்க. இதுவே வந்து நீங்க கட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அதையே தான் வந்து ரிவர்ஸ்லா பண்ண போறீங்க. உங்க பிஓல போஸ்ட் பாக்ஸ்ல ஓடுற தபாலு, நீங்க ஸ்பீடு ஆர்எல் புக் பண்றீங்கல்ல, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிற விபிசிஓடி, நீங்க இன்சூர்டு புக் பண்றீங்க. இன்சூர்டு புக் பண்ணலாமா சார்? பிஓல புக் பண்ணலாம். 600 ரூபாய் வரைக்கும் புக் பண்ணலாம். பிஓ கைட் பார்ட் 1 யார் எடுக்கிறாங்களோ அவங்க சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? 600 ரூபாய் வரைக்கும் நீங்க புக் பண்ணலாம். அப்புறம் விபி லெட்டர் புக் பண்ணலாமா பிஓல? கண்டிப்பா விபி யாராவது இருந்தாங்கன்னா, நான் விபி வந்து புக் பண்ண போறேன், விபி பார்சலா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், விபி புக் பண்றாங்கனாலும் வந்து புக் பண்ணலாம். இல்ல ரிட்டர்ன் ஆகிற விபி ஆர்டிக்கலை வந்து பிஓ பேக்ல வந்து அனுப்புவீங்க. அதுக்கப்புறமேட்டு எஸ்பி டாக்குமெண்ட்டு, நியூ அக்கௌண்ட் ஃபார்மு, அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஐபிஓ பெய்டா இருந்தா ஐபிஓ, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பிஓ பேக்ல டெய்லி அக்கௌண்ட் கூட கண்டிப்பா பிஓ பேக்ல அனுப்பிச்சாகணும். புரியுதுங்களா? ஓப்பனிங் ஆஃப் பிஓ அண்ட் கேஷ்பேக்ஸ். சரி, அங்க இருந்து வருது, ஏற்கனவே சொன்னதுதான். பிஓ பேக் அக்கௌண்ட் எஸ்ஓல இருந்து பிஓ பேக் அக்கௌண்ட் பேக் வருது. சாரி, இந்த பிஓ பேக்ஸ் வந்து நீங்க வந்து இங்க இருந்து போகுது அப்படின்னா பெரிய எஸ்ஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதே சிங்கிள் ஹேண்ட் எஸ்ஓ இருந்தா அவரே தான் எஸ்பிஎம், அவரே தான் பிஏ, அவரே தான் ட்ரெஷரரு, யாரும் இருக்க மாட்டாங்க. இதுவே பெரிய ஒரு
ஒரு எஸ்பிஎம் 7 PA 10 PA இருக்கிற ஒரு பெரிய சப் ஆபீஸா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், பேக் வருது, வந்த உடனே அந்த பேக் வந்து ட்ரெஷரர் கிட்ட போகும். ட்ரெஷரர் வந்து கேஷ் இருந்தா கேஷ் பேக்கை எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்து யார்கிட்ட கொடுப்பாருன்னா, என்னன்னா உங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட், நீங்க அனுப்பின புக்கு, ஆர்எல், ஸ்பீடு எதுவா இருந்தாலும் வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுப்பாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா வந்து, அவர் கேஷ்பேக் எடுத்துக்கிட்டாருல, அதுக்கு ஒரு அக்யூட்டன்ஸ் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து வந்த எல்லா மெட்டீரியலையும் அந்தந்த பிரான்ச்சுக்கு, எஸ்பினா எஸ்பி கவுண்டர் ஒருத்தவங்க பார்ப்பாங்கல்ல, இந்தாப்பா உனக்கு தான் நிறைய அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வந்துருக்குது, ஓகேங்களா, டார்கெட்டுன்னு சொல்லி இந்தா வச்சுக்கோ, என் பிரான்ச்சு கம்மி அப்படின்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக சொல்றத கொடுத்துருவாங்க. அவர் மட்டும் வந்து சிஃப் ஓப்பன் பண்றதுனா ஓப்பன் பண்ணுவாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனா பண்ணுவாரு. மீதியை வந்து டிஸ்பேச் பிஐ கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க புக் பண்ண ஆர்ல போயிட்டு சாப்ல வந்து இருந்தா, பேக் ஆஃபீஸ்ல வந்து இருந்தா உடனே வந்து கட்டி அமுச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா, இதுதான் பிஓ பேக். எஸ்ஓ, அதாவது பிஓல இருந்து எஸ்ஓக்கு வந்தா எப்படி வந்து கையாளணும் அப்படின்ற முறை. நான் வந்து இதுவே எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு வந்துச்சுன்னா எப்படி சொல்லணும், அதே சேம் மெத்தட் தான். சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸா இருந்தா இது பொருந்தாது. ஏன்னா ஒரே ஆள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணுவார். அதுல கூட ஒரு ரூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சப்போஸ் எல்லா வேலையும் ஒரே ஆள் பாக்குற மாதிரினா, கேஷ் பேக் வருதுன்னா மட்டும் பேக்கறது பாருப்பா, முன்னாடி தான் கேஷ் பேக் எடுக்கிறேன், இங்க பாரு, இது வந்து பேக் உடைச்ச உடனே வந்து கேஷ் கட்டியிருக்காங்கன்னா இங்க பாரு, இவ்வளவு வெயிட் போட்டிருக்காங்க, வெயிட்டை போட்டுட்டு ஒரு சாட்சி, ஒரு விட்னஸ் மாதிரி வச்சுக்கிட்டு வெயிட்டை போட்டுட்டு, வெயிட் ஃபிகர்ஸ்லயும் வேர்ட்ஸ்லயும் வந்து தோராயமா தான் போட்டிருக்காங்க, சரி உள்ளார கேஷ் எண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு, உடனே கம்மியா இருந்தா உங்ககிட்ட வந்து சொல்லிடணும், அதிகமா இருந்தா சொல்ல தேவையில்ல. விளையாட்டுக்கு சொன்னா எதுவா இருந்தாலும் வந்து கரெக்டா வந்து போன் பண்ணி சொல்லிட்டு அதை எரரா போட்டு அடுத்த நாள் வந்து தெளிவா வந்து ரெக்கார்ட் பண்ணினுங்க. எது இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க தயவு செய்து. எரர் போடுங்க, அதை யாருமே பண்றதில்ல. ஏன்னா அது வந்து அட நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு யார் வந்து நம்மள வந்து கேட்க போறாங்க போக போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அது வந்து ஒர்க்கை வந்து தள்ளி போடுறது. நாளைக்கு வந்து நம்மளுக்கே வேண்டாதவங்க வராங்க, வந்துட்டு நீ ஏன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, நம்ம ஏன் இன்னொருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்? நீங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறீங்க, அதோட பர்டிகுலர்ஸ் பேக் சைட்ல எல்லாமே வந்து தெளிவா எழுதிருப்பீங்க. அதை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு ஒரு இனிஷியல் போட்டுருவாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து எஸ்பிஎம் கிட்ட ஒரு இனிஷியல் வாங்கிப்பாரு. பேலன்ஸ் அதிகமா இருந்தா எஸ்ஓக்கு எப்படி வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் வந்து பிஓக்கும் எரரை போட்டு அனுப்பிச்சிடணும். திருப்பி 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 சொல்றத கேட்கவில்லை என்றால் ரிப்போர்ட் பண்ணிடணும். யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப நான் சொன்னதுதான் கண்டினியூஸா வந்து 64வது ரூல்ல கண்டினியூஸா இருக்கும். வந்துச்சு, இந்த மணி ஆர்டர்லாம் வந்துச்சு, அதை வந்து நாங்க மணி ஆர்டர் பிஏ கிட்ட கொடுத்து அவர் எல்லாத்தையும் செக் பண்ணாரு, செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கடைசியா எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு அனுப்ப போறாங்க. இன்னொன்னு முக்கியமான டிஸ்போசல் ஆஃப் விபி ஆர்டிகல் ரிசிப்ட். விபி ஆர்டிகல் ரிசிப்ட் சரிங்களா, விபி ஆர்டிகல் ரிசிப்ட்ன்றது இப்பதான் பிரிண்டர் கொடுத்துட்டாங்க. சிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர்ஐசிடி டிவைஸ்ல நீங்களே தான் புக் பண்றீங்க. மறக்காம தயவு செய்து வந்து விபிஎம்ஓ நம்பரை நோட் பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அது போய் உட்காரணும். என்ன பிரச்சனைனா வந்து சில டைம் வந்து விபிஎம்ஓ போகாது. உங்க டிவைஸ்ல இருந்து நீங்க புக் பண்ணது கணக்கு எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க, டெய்லி அக்கௌண்ட்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, உங்க டிசிபிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்புறம் நம்பரை நோட் பண்ணாம வந்து விட்டுருப்போம். நோட் பண்ணலாம், விபிஎம்ஓ புக் பண்ணலன்னா டே அண்ட் ஆகாதுன்றது ஓகே. பட் வந்து எஸ்ஓல வந்து அந்த நீங்க என்ன விபி புக் பண்ணீங்க அந்த நம்பர் எல்லாம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? எஸ்ஓல மட்டும் இல்ல, ஹெச்ஓல எங்கேயுமே பார்க்க முடியாது. விபி நம்பர் நீங்க எழுதாம விட்டுட்டீங்கன்னா அதை வந்து செக் பண்ணி டிக்கெட் போட்டு மேல டிக்கெட்ல தான் அவன் வந்து இந்த விபிஎம்ஓ புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து விபிஎம்ஓவை மறக்காம வந்து நோட் பண்ணி வைங்க. சீரியல் நம்பர் இப்ப வந்து ஆர்ஐசிடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட பிறகு
சீரியல் நம்பர் வந்து மேக்சிமம் வந்து பழசெல்லாம் வந்து MS87Aன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஆர்எல் ஸ்பீடு இதெல்லாம் புக் பண்றீங்கன்னா வந்து அந்த ரிசிப்ட் எல்லாம் வந்து ஏன்னா ஃப்ராடு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டா 1ல இருந்து 100 வரைக்கும் கரெக்டா வருதா, சீரியல் நம்பரா வருதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்ப செக் பண்ணக்கூடியது 2 விஷயம்தான். ஏன்னா இது ரெசிப்ட் புக்கும் PLI RPLI ரெசிப்ட் புக்கும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. SB26 SB28. SB26னா என்ன, நீங்க வந்து நியூ அக்கௌண்ட்டுக்கு போடுற புக்கு ரிசிப்ட் அதை வந்து ஒன்று கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவீங்க, ஒன்று வந்து அக்கௌண்ட் பேக்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கூட வந்து பின் அடிச்சு அனுப்பிச்சிருவீங்க. இன்னொன்று வந்து உங்களோட ரெசிப்ட் புக்லேயே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கஸ்டமர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட புக்கை கொடுத்துட்டு நீங்க வாங்கி பேஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ். இதுல முக்கியமா வந்து என்னன்னா, நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போட்டு எஸ்ஓல வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பிஓ ஸ்லிப்ல இந்த எரர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு, எக்காரணத்தை கொண்டு நீங்க எழுதின டெய்லி அக்கௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி அனுப்பி அதுல வந்து கரெக்ஷன் வாங்குறதோ இல்ல ஃபிகர்ஸை வந்து ஆல்டர் பண்றதோ கண்டிப்பா வந்து பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல. ஆனா வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் அந்த டெய்லி அக்கௌண்ட் வேணாம் என்கிட்ட கொடுத்துருங்க, இன்னொரு டெய்லி அக்கௌண்ட் வந்து நான் வந்து மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராக்டிக்கலா அதுதான் நடக்குது. பட் ரூல் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 68வது ரூல், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கேஷ் இன் டிரான்சிட் பிட்வீன் த அக்கௌண்ட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் பிஓ. நீங்க எந்த ஒரு கேஷை ரிசீவ் பண்ணாலும் சரி, ஸ்டாம்பை ரிசீவ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். ஒருவேளை அட்ஜஸ்ட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்க ரிசீவ் பண்ணியிருந்து இல்ல ரிசீவ் பண்ணியிருந்து அட்ஜஸ்ட் ஆகலைன்னா டிக்கெட் போட்டு சரி பண்ணிடலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து ரொம்ப நாளா அட்ஜஸ்ட் ஆகாம இருக்குதுன்னா உடனே டிவிஷனல் ஹெட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் என்கொயரி பண்றதுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கேஷ். ஒரு நிமிஷம். ஒரு ஆபீஸோட அக்கௌண்ட் அண்ட் கேஷ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு அப்படின்னா அவங்கவுங்க தான். நீ அவங்கவுங்கன்றது ஒரு பக்கம். சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் SPM இருக்கிறாரு. உங்க 2 பேர் தப்பையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யார் இருக்கிறான்னா HOல வந்து போஸ்ட் மாஸ்டர், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லாம் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெய்லி டிரான்சாக்ஷன் வந்தா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு நீங்க எழுதியிருக்கிறதும் சிஸ்டத்துல வந்து உட்கார்றதும் கரெக்டா இருக்குதா அப்படின்றத கண்டிப்பா வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தா எரர் போட்டு போஸ்ட் மாஸ்டருக்கு வச்சு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த எரரு இதெல்லாம் வந்து செட்டில் ஆகாம இருக்குதுன்ற பட்சத்தில் டிவிஷனல் ஹெட்டுக்கு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இததான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 69வது ரூல். 69வது ரூல் என்னன்னா, ஏடிஎம் வந்து ஏடிஎம்ன்றது ஒரு HOலயும் இருக்கும். ஏடிஎம்மோட ஃபுல் கண்ட்ரோல் ஓனர்ஷிப் யாரு அப்படின்னா அந்த ஆபீஸோட போஸ்ட் மாஸ்டர். அவரு தான் வந்து இப்ப கூட வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணாங்க. என்னன்னா, டெய்லி போயிட்டு போஸ்ட் மாஸ்டர் வந்து நம்ம வந்து இந்த ஏடிஎம் போடுறோம்ல அந்த இடத்துல டூப்ளிகேட்டா யாராவது வந்து அதே மாதிரி மிஷினை வந்து கார்ட் ரீடர் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். கேஷ் வந்து ஒருவேளை வந்து குறைஞ்சிருச்சுன்னா CRAன்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிப்ளனிஷ்மெண்ட் ஏஜென்சின்னு. அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிச்சு அவங்க வந்து கேஷை வந்து ஃபில் பண்ணணும் ஏடிஎம்ல. அப்படி ஃபில் பண்றதுக்குள்ள கண்டிப்பா வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து அவங்க கூட இருக்கணும். அவங்க கேஷ் ஃபில்அப் பண்ணிட்டவனே அவங்க ஒரு 5 விதமான ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்டை வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு SB கவுண்டர் PA கேஷ் வந்து ஏடிஎம்ல போட்டாச்சுன்னா அதை வந்து ஃபினாக்கல்ல ஏடிஎம்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது,
அந்த ஏடிஎம் அக்கௌண்ட்ல வந்து அந்த கேஷை வந்து இப்ப நம்மளுக்கு பாஸ்புக் எஸ்பி பாஸ்புக் இருக்கிற மாதிரி ஏடிஎம்க்குன்னு என்னன்னா அந்த ஆபீஸோட தாள் ஐடி 306 சரிங்களா. இப்போ 606-202-000006 இதுதான் எங்க ஏடிஎம்மோட நம்பரு. இதுல போயிட்டு அந்த அமௌண்ட் இப்ப 5 லட்சம் ரூபாய் வந்து ஏடிஎம்ல காசு வைக்கிறாங்கன்னா இந்த 5 லட்சம் ரூபாயை வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து எடுக்க 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 அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி கேஷ் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால வந்து ஏடிஎம் வந்து ஒர்க்கே ஆகலைன்னா அந்த கேஷ் வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடாது. அந்த கேஷை வந்து ஏடிஎம்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு போஸ்ட் மாஸ்டர் ஸ்டெப்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணி அதையும் வந்து எப்படி வந்து அந்த ஏடிஎம்மோட அக்கௌண்ட்ல வந்து கேஷை போட்டோமோ அதே மாதிரி ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுத்தாச்சுன்னா அந்த ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுத்ததுக்கு டெபிட் பண்ணிட்டு வித்ட்ராயல் போட்டுறணும். ஓகேங்களா? இதுதான் வந்து போஸ்ட் மாஸ்டரோட டியூட்டி. ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா ஏடிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஷிப் யாருன்னு கேட்டா வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் பை சப் போஸ்ட் மாஸ்டர் 70வது ரூல். ஒரு ஆபீஸ் வந்து எஸ்ஓல வந்து எஸ்பிஎம் வந்து ஆபீஸ முடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாம்ப், கேஷ் இது எல்லாமே வந்து அவர் முடிக்கிற கணக்குக்கும் கையில இருக்கிற கேஷ், கையில இருக்கிற ஸ்டாம்ப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்புக், ஐபிஓ, இப்ப சர்டிபிகேட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களா. இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து ஸ்டாக்கை கரெக்டா குறைச்சிட்டு நம்ம இன்னைக்கு இவ்வளோ வரவு வந்துச்சு, இவ்வளோ வித்ட்ராயல் கொடுத்தோம், கையில இவ்வளோதான் கேஷ் இருக்கணும்னா அவ்வளோ கேஷ் இருக்கணும். புரியுதுங்களா? கேஷை வந்து இந்த ரூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேலன்சஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் பை எஸ்பிஎம்னா இந்த ஸ்டாம்ப்பு, கேஷ் எல்லாத்தையும் அன்னைக்கு டே முடிக்கிறக்குள்ள அவர் கரெக்டா வந்து செக் பண்ணி அக்கௌண்ட் எல்லாத்தையும் எஸ்ஓ அக்கௌண்ட் எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? 70 ரூல் வந்து முடிச்சாச்சு. நான் சொன்னது அந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் கேள்வியா நான் வந்து போடுறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஒரு டவுட்ஸ் மேடம். சார், ஸ்டாம்ப் இண்டன் பத்தி சொன்னீங்கல்ல சார், அது மேனுவலா எழுதி அனுப்பணும் டெய்லி அக்கௌண்ட்லன்னு. இப்ப எச்ஓல எல்லாம் மெயில்லயும் வருதே, அந்த மாதிரியும் அனுப்புவாங்களா சார்? மெயில்ல ரெக்வெஸ்ட் பண்ணி இப்ப எல்லாமே மெயில் தான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆக்சுவலா வந்து மெயில் வந்து ஆத்தென்டிகேட்டர் தான். ஓகேங்களா? மெயில்லயும் அனுப்பலாம். நீங்க வந்து பிஓ செலக்ட் ஆயிட்டீங்கன்னா மேக்சிமம் நானே மெயில்ல தான் அனுப்புவேன். என்னன்னா அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஆர்டர் வாங்க போறாங்க, அவ்வளவுதான். என்னன்னா ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்க எஸ்ஓல வந்து ஸ்டாம்ப் வந்து மினிமம் கரெக்டா இருக்குதா, இவர் வந்து ஏன் மினிமத்துக்கு மேல உங்களுக்குன்னு ஒரு ஆத்தரைஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கும்ல 10,000 ரூபாய் வச்சுக்கலான்ட்டு, 10,000 ரூபாய் இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கேக்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெஷல் இன்டென்ட் இந்த காரணத்துக்காக கேக்குறோம் அப்படின்றதெல்லாம் இன்டென்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். நான் போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர் போட மாட்டேன். ஏன்னா நிறைய ஏற்கனவே இங்க ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸ்பெஷல் இன்டென்ட்னா ஸ்பெஷல் இன்டென்ட்ல நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ எவரிவன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.